ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக காற்று அடிச்சிச்சு. நானே சைக்கிள் இங்கேருந்து போகிறப்போ எனக்கு எதிர்காற்று வர்றப்போ தள்ளு காற்று. ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியும் நான் போயிட்டு வந்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாளி மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் குட்டி குட்டி காயெலாம் இருந்தது. சரி பழுக்கட்டும்னு சொல்லி விட்டுருந்தோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பூரா மரமே சாஞ்சதுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா அதில் உள்ள காயை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறோம். இவ்வளோ காய் என்ன பண்ணுறது? இதில் வந்து பிஞ்சு காயெல்லாம் இருக்குது. பழுத்து சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த பிஞ்சு காயெல்லாம் பழுக்காது. அதனால் வந்து பப்பாளிக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்லான்னு தான் வச்சுருக்குறோம். ஒவ்வொன்றும் பெருசாக இருக்கிறதெல்லாம் பழுதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 காய்க்கு மேலே இருக்குது. இதை பொரியல் பண்ணி சிறுசாக இருக்கிறது மட்டும் பொரியல் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக பழுக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வைக்கிற போகிறோம். அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாளில் பழுத்துரும். ஆனால் மனசுக்கு வந்து உண்மைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, மரம் செடி கொடிகள்லாம் நம்மளோட குழந்தைகள் மாதிரி தான். அதுக்கு நம்ம எப்படி குழந்தைகளுக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்க்குறோமோ அதே மாதிரி இதுக்கு தண்ணி விட்டு விட்டு வளர்க்குறோம். ஆனால் சொல்லப்போனால் பிள்ளைகளை காட்டிலும் ஒரு படி மேலேயேன்னு சொல்லலாம் இந்த மரச்செடி கொடிகள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க கூட யாருமே வந்து தாய் தகப்பனை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வச்சுக்கிறது இல்லை. ஆனால் இந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அதுக்கு வயசாகத்தட்டையும் நமக்கு வந்து உடச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்பேற்பட்ட மரம் வந்து சாஞ்சது பார்த்திங்கன்னா எனக்கு நேற்று உண்மைக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. காலையில் தான் கார்டன் சைடு போய் பார்த்தோம். அப்படியே சாஞ்சு காயெல்லாம் கீழே விழுந்து கிடந்துச்சு. அந்த நேரங்களில் கண்ணே கலங்குச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு குழந்தைய பார்த்துட்டு தான் நம்ம இதை பார்த்துக்குறோம். குழந்தைக்கும் ஒரு படி மேலேயே நம்மளுக்கு பெனிஃபிட் தரு. இப்பேற்பட்ட மரம் சாஞ்சிருச்சு அப்படிங்கிற வேதனை தான். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி மனசு வேதனைப்படும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு உண்மைக்கு மனசு ரொம்ப வேதனைப்படுது. நேற்று மார்னிங் கொஞ்சம் கார்டன் சைடு போகணும்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. ஓகே, அதே நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோடய மனசு தேர்த்திக்கிட்டேன். எனக்கு வந்து மரம் செடி கொடிகள் வந்து லேசாக வாடி போனாலோ பட்டு போனாலோ எனக்கு வந்து மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுமாரிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை.